கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். வேதத்தை திருப்பி மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தராயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் என்று வேதம் கூறுகிறது. இயேசு ஒரு மனுஷனை பார்க்கிற போது அவர் மனதுருகிறார். திரளான ஜனங்களை அவர் கண்டபோது அவர் மனதுருகி அந்த ஜனங்களுக்குள்ள வியாதியாயிருந்தவர்களை சொஸ்தமாக்கினார், சுகமாக்கினார் என்று இந்த வேத பகுதி கூறுகிறது. கவனியுங்கள், இயேசு இந்த உலகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். ஒரு கன்னி மரியாளுடைய வயிற்றில் தோன்றினார். மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்வை உண்டாக்கும்படிக்கு, மனிதனுடைய பாவங்களை மன்னித்து மனிதர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை உண்டாக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தை வந்து அவர் பார்த்தபோது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அவர் கண்டார். எல்லா மனிதர்களும் பார்க்கிற போது அவர் உள்ளத்தில் ஒரு மனதுருக்கம் வந்துவிட்டது. இயேசு ஏன் அப்படி மனதுருக்க வேண்டும்? மனிதர்களை பார்க்கிற போது இயேசு ஏன் மனதுருக்க வேண்டும்? ஏன் மனதுருகினார்? பார்த்தபோது ஒரு வியாதி உள்ளவனை அழைத்து சுகமாக்கி இருக்கலாம், ஆனால் மனதுருகினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு ஏன் மனதுருக்கம் வந்தது என்று சொல்லி நம்ம கவனிப்போமானால், தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம் எல்லோரும், ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் நாம். மனிதனை தேவன் படைக்கும் போதே மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் அவனை சிறந்தவனாக தேவன் வைத்தார். எல்லாவற்றின் மேலையும், தேவன் படைத்த எல்லா படைப்புகளின் மேலையும் மனிதனை சிறந்தவனாக வைத்து அதை எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டும் என்று மனிதனை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வைத்தார். ஆனால் கொஞ்சம் கவனிக்க வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கையோ தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையாக மாறிப்போனது. மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறதை பார்த்தபோது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்தில் வந்தபோது அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிறார். ஏனென்றால் மனிதர்கள் எல்லோரும் தன்னை அழித்து கொள்ளுகிற விதமாக வாழ்கிறார்களே. மனிதனுடைய வாழ்க்கையோ அவனை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அறியாமையால். அவன் வாழ்கிற வாழ்க்கையே அவனுக்கு ஒரு அழிவை கொண்டு வருமே என்பதை ஆண்டவராகிய இயேசு அறிந்தபடியால் அவர் உள்ளத்தில் ஒரு மனதுருக்கம் வந்துவிட்டது. தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் விசேஷமானவர்கள், சிறப்பாய்ந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள், என்றென்றைக்கும் தேவனோடு கூட வாழக்கூடியவர்கள், இன்றைக்கு தவறான வழியில வாழ்ந்து கொண்டு தேவனை விசுவாசிக்காமல், ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் தன் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்கிறதே. இவர்கள் கிரியைகளை இவர்களை அழித்து விடுமே என்று
இயேசு கண்டபோது மனதுருகினார். மனதுருகினார். இயேசு கண்டபோது மனதுருக்கம் வந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்க கண்களுக்கு முன்பாகவே ஒரு தவறான காரியத்தை செய்யும்போது, உங்களுக்கு முன்பாகவே ஒரு பாட்டிலை திறந்து குடிக்கும்போது, உங்களுக்கு முன்பாகவே ஒயின் ஷாப் கடையில் நிற்கும்போது, உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு தவறை, ஏதோ ஒரு தகாத காரியத்தை அவன் செய்யும்போது, நீங்கள் அதை கண்டால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இருதயமே வெடித்து போய்விடும். உடனே நீங்கள் கோபப்படுவீர்கள். உடனே கோபப்படுவீர்கள். கோபப்பட்டு அந்த இடத்திலே போய் அவனை அடிப்பீர்கள், அவனை தண்டிப்பீர்கள், அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டு வீட்டுக்கு வரட்டும் என்று சொல்லி மிகவும் கோபமாய் எரிச்சலாய் இருப்பீர்கள். ஒருவேளை அவன் வீட்டுக்கு வந்த பிறகு அவனை நீங்கள் பார்க்கிற விதம் எப்படி இருக்கும்? ஐயோ, என் பிள்ளை இப்படி பாவம் செய்கிறதே, இப்படி தவறான வழியில கெட்டு போகிறது என்று சொல்லி மனதுருகமீங்களா? இல்லவே இல்லை. கடினமான இருதயத்தோடு கோபப்பட்டு அவனை அடித்து எப்படியாகிலும் அவன் திருந்துவான் என்று அவனை தண்டிப்பீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ இந்த உலகத்திற்கு மனிதர்களை தண்டிக்க வரவில்லை. தம்மால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர் பார்க்கிற போது, தம்முடைய பிள்ளைகள் அவர் காண்கிற போது மனதுருகிறார். மனதுருகிறார். எந்த மனிதனாலும் செய்ய முடியாத செயல். பிரியமானவர்களே, உங்களால் இப்படி ஒரு செயலை நீங்கள் செய்யவே முடியாது. உங்களுக்கு எதிராக தவறு செய்கிறவர்களை பார்த்து நீங்கள் மனதுருக்க மாட்டீர்கள், கோபப்படுவீர்கள். உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களை பார்த்து நீங்கள் ஐயோ அவர்கள் தெரியாமல் பேசுகிறார்களே என்று சொல்லி மனதுருக மாட்டீர்கள், கோபப்படுவீர்கள். எப்படி அவன் பேசலாம்? எப்படி அவன் என்னை இப்படி பார்க்கலாம்? எப்படி என்னை இப்படி அவன் செய்யலாம் என்று சொல்லி கோபப்படுவீர்கள். ஆனால் இயேசுவோ தம்முடைய ஜனங்களை பார்க்கிற போது மனதுருகிறார். ஒரு மனதுருக்கும் அவருக்குள்ளே வந்துவிட்டது. திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அதில் வியாதிஸ்தராய் இருந்தவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறார், சுகமாக்குகிறார். ஏன் ஆண்டவருக்கு மனதுருக்கம் வந்தது என்பதே இப்ப புரிகிறதா? தம்முடைய பிள்ளைகள் அழிவை நோக்கி போகும்போது அவர் கோபப்படுகிறவர் அல்ல, மனதுருகிறவர். அதுதான் இயேசு சிலுவையிலே செய்தார். சிலுவையிலே அவரை அடித்தார்கள், ஈட்டிலே குத்தினார்கள், முள்முடி சூட்டினார்கள், அவரை காரி துப்பினார்கள். நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் இப்போ இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்று சொன்னார்கள். எல்லாரும் அவரை அடித்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறதை பார்த்து, அவர்கள் தங்களுக்கு தன்னுடைய மரணத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறதை பார்த்து இயேசு மனதுருகினார். அதைத்தான் அவர் பார்த்தார். அதனால்தான் பிதாவை நோக்கி இப்படி ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். பிதாவே இவர்களை மன்னியும். மனதுருக்கத்தின் தேவன் எப்படி பிதாவினிடத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் கெஞ்சுகிறார் பாருங்கள். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? உங்கள் தோளுக்கு மேல் வளர்ந்த ஒரு பிள்ளை, உங்களை விட ஞானமாய் பேசுகிற பிள்ளை சில தவறை செய்யும் பொழுது தெரியாமல் செய்துவிட்டேன் என் மகன் என்று சொல்லுவீர்களா? என் மகள் தெரியாமல் செய்துவிட்டாள் என்று சொல்லுவீர்களா? ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது
தெரியாமல் என் மகள் செய்து விட்டாள் என்று சொல்ல முடியுமா? முடியாது. உனக்கு அறிவு இருக்கிறது, எல்லாவற்றையும் பேசுகிறாய், இவ்வளோ ஞானமாய் நடக்கிறாய், இதை ஏன் இப்படி செய்தாய் என்று தான் நம்ம கோபப்படுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக பிதாவினிடத்தில், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை நீர் மன்னிக்காவிட்டால் இவர்கள் செய்கிற கிரியைகள் இவர்களை அழித்து விடுமே என்று மனதுருகினார். அழித்து விடுமே, இவர்கள் எல்லோரும் அழிவை நோக்கி போய்விடுவார்களே, இவர்கள் எல்லோரும் நித்திய காலமாய் வாழ வேண்டியவர்கள், என்றென்றைக்கும் தேவனோடு கூட வாழ வேண்டியவர்கள், இவர்கள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே. இயேசு சிலுவையிலும் மனதுருகினார். மனதுருக்கமான ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். மனதுருக்கமான தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மேல் எப்பொழுதும் மனதுருகி அவர் கொடுத்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஒரு நல்ல வாழ்வுக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகினார். இயேசு மனதுருகிற ஒரு தெய்வம். எல்லா மனிதர்களையும் பார்த்து, அங்க வேதம் சொல்லுகிற திரளான ஜனங்களை அவர் கண்டபோது, திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் இயேசுவின் இடத்தில் ஓடி வருகிறான். அவன் சரீரம் முழுவதும் குஷ்டரோகம். அவன் இயேசுவின் இடத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். நான் வாசிக்கிறேன் அந்த வேத பகுதியை. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 40-41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இயேசு மனதுருகி தம்முடைய கரத்தை நீட்டி அவனை சுகமாக்கினார். இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை இயேசு அறிவார். அவருடைய சமூகத்திலே முழங்கால் போட்டு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. அந்த குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கின தேவன் எங்களுக்கு இறங்கும் என்று கேளுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த குஷ்டரோகி ஓடி வந்தான். அந்த நாட்களில் குஷ்டரோகம் உள்ள ஒருவரையும் ஒரு மனிதன் தொடக்கூடாது. ஏனால் அது ஒரு தொற்று வியாதியும் கூட. குஷ்டரோகம் உள்ள வியாதி என்பது எல்லா மனுஷரும் பார்க்கக்கூடிய வெளியரங்கமான ஒரு வியாதி. சில வியாதிகள் இருக்கிறது, அது உள்ளவே இருக்கும். சிலர் சொல்றாங்க 2 கிட்னி ஃபெயிலர், அது வெளியவே தெரியல. உள்ள லங்ஸ் ஃபெயிலர், அது வெளியவே தெரியல. வயிற்றுல பெரிய கட்டி இருக்கையா, அந்த வலி தாங்கவே முடியல, அது வெளியவே தெரியல. நிறைய வியாதி வெளியே தெரியாமல் சரீரத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் இந்த குஷ்டரோகம் என்பது மாத்திரம்தான் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு அது கொடூரமான வெளியே காட்சியளிக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கிறது. பிறர் அதை தொடவும் கூடாது என்ற ஒரு பயமும் அச்சமும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. குறிப்பாக இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட குஷ்டரோகிகள் யாராகிலும் இருந்தால் அவர்கள் பாளையத்திற்கு வெளியே, ஊருக்கு புறம்பே இருக்க வேண்டும். காரணம், குஷ்டரோகம் உள்ளவர்கள் உள்ள இருந்தால் தேவனுக்கு பலியிட முடியாது,
ரெண்டாவது, எல்லா மனிதரையும் அது தொற்றும். அடுத்து ஒரு முக்கியமான காரியம், இந்த குஷ்டரோகி உள்ள வியாதி உள்ளவன் கொடூர பாவக்காரன், பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் செய்தவன் என்று முத்திரிக்கப்படும். அதனால தான் ஊருக்கு புறம்பே வெளியே தள்ளிவிடுவார்கள். எப்பொழுது அந்த குஷ்டரோகம் நீங்குகிறதோ, தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி எப்போ அவங்களுடைய சரீரத்தில் உள்ள குஷ்டரோகம் மாறுகிறதோ, அவர்கள் போய் நேர ஆசாரியின் இடத்துல அவங்களுடைய சரீரத்தை காண்பிக்க வேண்டும். காண்பித்து பிறகுதான் அவர்கள் ஊருக்குள்ளே போக வேண்டும், குடும்பத்துக்குள்ளே போக வேண்டும். இது இஸ்ரவேலருக்குள்ளே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட வியாதி உள்ள மனுஷர்களை ஒருவனும் தொட முடியாது. இன்றைக்கு ஒரு சின்ன வியாதி வந்தாலே அநேகர் ஒதுக்கி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சிலர் ஒரு மாதம் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தாலே அவர்களை பார்ப்பதற்கு எல்லாரும் வெறுப்புணர்ச்சி உண்டாக்குறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள இருக்கிற நிலை. வியாதி உள்ள ஒருவனை பார்க்கிற போது ஐயோ, அவன் மேல மனதுருகி அவனுக்கு இரக்கம் செய்யக்கூடிய மக்கள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறார்கள். அதுவும் ஒரு தொற்று வியாதி என்றால் கெட்டவே போக மாட்டார்கள், செத்து போகட்டும் என்று விட்டு விடுவார்கள். நமக்கு தெரியும், கொரோனா என்கிற ஒரு வியாதி வரும் பொழுது நீ அங்கே நில், நான் இங்கே நிற்கிறேன் என்று சொல்லி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. நமக்கு நல்ல தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இயேசுவினிடத்தில் இந்த குஷ்டரோகி ஓடி வரும் பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு பாவி, ஒரு பாவம் செய்ததனால் வந்த வியாதி, பாவம் செய்ததனால் வந்த தண்டனை, உன் பாவத்துக்கு தண்டனையாக இது கொடுக்கப்பட்டது, என்னால் சுகமாக்க முடியாது, நீ போ என்று இயேசு சொல்லியிருக்கலாம், அப்படி இயேசு கூறியிருக்கலாம். ஆனால் இயேசு அவனை பார்க்கிற போது மனதுருகினான். அவனுக்கும் இயேசுவினிடத்தில் வந்த ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் உம்மால் ஆகும், ஆனா எனக்கு விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி என்று சொன்னார். இதுல இருந்து என்ன புரிகிறது? ஆண்டவராகிய இயேசு அவனை குணமாக்குகிறதை நம்ம பார்க்கிற போது அவர் எல்லா மனிதனும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவனை தொட்டு சுகமாக்குறார். அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்குங்க, உமக்கு விருப்பம் இருந்தால். ஆனால் இயேசு மனதுருகினாராம், அவனை தொட்டு சுகமாக்கினார். மனதுருக்கமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறார். நீங்களும் எந்த காரியத்திலே நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சுகமாக்கப்பட வேண்டும், ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். இன்றைக்கு உங்களை பார்த்து இயேசு மனதுருகிறார், இயேசு மனதுருகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் மனதுருகிறார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருக்கலாம், நீ எப்பேற்பட்ட கொடுமைக்காரனா இருக்கலாம், இதுவரையும் நீ செய்த மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் இன்றைக்கு இயேசு மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உனக்கு வாழ்வு கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இரக்கம் காண்பிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமா, அந்த குஷ்டரோகி போல இயேசுவின் இடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேளுங்க, ஆண்டவர் இரக்கம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார். இயேசுவனுடைய விருப்பமெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து, பாவ நிலையிலிருந்து, பயத்தின் நிலையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவினுடைய உள்ளத்தில் இன்று வரை மனதுருக்கம் இருக்கிறது. தேவன் இன்று வரும் மனிதர்களை பார்த்து மனதுருகிறார். இவர்கள் அழிவிலேயே போய்விடக்கூடாது, இவர்கள் என் பக்கமாக திரும்ப வேண்டும், என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இயேசு அவனை மனதுருகினார் அவன் மேல. இன்றைக்கு உங்களை பார்த்து மனதுருக்கம் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால்
இயேசு உங்களை பார்த்து உங்கள் மேல் மனதுருகி கொண்டிருக்கிறார். சிலர் கடினமான உள்ளம் கொண்டவர்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நிறைய காரியங்களில் கடினமான மக்களை பார்க்க முடிகிறது. உலகத்தில் இயேசு கிறிஸ்து 3 விதமான மனிதர்களை அடையாளம் காண்பிக்கிறார். ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு காரியத்தை கூறுகிறார். ஒரு மனிதன் இருந்தான். 30வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் கையில் இருந்த எல்லாவற்றையும் வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு அவனை குற்றுயிரும் குலவுயிரமாக விட்டு போய்விடுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், 3 விதமான மனிதர்களை இந்த உலகத்தில் அடையாளம் காண்பிக்கிறார். கவனிங்க, 3 விதமான மனிதர்கள் நம்ம அங்க பார்க்க முடியும். 3 விதமான குணம் கொண்டவர்கள், மனம் கொண்டவர்கள் பார்க்க முடியும். ஒருவன் போகிறான், தற்செயலா அப்பொழுது ஒருவன் அந்த பக்கம் போறான். அவன் யார் என்றால் ஆசாரியன். ஆசாரியன் ஒருவன் போகிறான். அவன் போகிற போது அந்த குற்றுயிராய் கடுக்கிற அவனை பார்த்து பக்கமாய் விலகி போய்விடுகிறான். அவனை பார்த்து பக்கமாய் விலகி போய்விடுகிறான். பிறகு ஒருவன் போகிறான். அவன் யார் என்று சொன்னால் லேவியன் என்று ஆண்டவர் கூறுகிறார். லேவியன் அந்த பக்கம் ஒருவன் போகிறான். அவனும் பக்கமாய் விலகி போகிறான். பிறகு சமாரியன் ஒருவன் போகிறான். சமாரியன் ஒருவன் போகிறான். அவன் போகையில் அவனை கண்டு மனதுருகி, வேதம் தெளிவா சொல்லுகிறது. 33வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் போகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயை திராட்சரத்தையும் ஊற்றி அவன் காயங்களை கட்டி அவனை சத்திரத்துக்கு கொண்டு போனான். அவன் கொண்டு போய் சொன்னான், இவனுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தருகிறேன், இவனை சுகமாக்குங்கள் என்று சொல்லுகிறான். இயேசு இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் தேவனிடத்தில் இரக்கம் பெற்ற மனுஷன் யார்? தேவனிடத்தில் கிருபை பெற்ற மனுஷன் யார்? இந்த 3 விதமான மனுஷர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். 3 விதமான குணம் கொண்டவர்கள், மனம் கொண்டவர்கள். பாருங்கள், இந்த ஆசாரியன் யார்? தேவாலயத்தில் இருக்கிறவன். சகரியா என்கிற ஒரு ஆசாரியனை லூக்கா எழுதின சுவிசேஷம் வேதத்தில் கூறுகிறது. அவன் ஆசாரிய ஊழியம் செய்தான். சகரியா எலிசபெத். இந்த மாதிரி ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஆசாரியன், தேவனுடைய பணியை செய்கிறவன். இன்றைக்கு தேவனுடைய பணியை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை போல மனதுருக்கம் இருக்கிறதா? இன்னைக்கு தேவாலயத்தில் ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்கும் இயேசுவை போல மனதுருக்கம் இருக்கிறதா? இயேசுவை போல ஒரு குணம் இருக்கிறதா? இல்லை. உலகத்தில் இருக்கிற பொறாமைகள், பகைகள் இன்றைக்கும் தேவாலயங்களிலே இருப்பதுதான் வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் காணப்படுகிற அதே பகைகள், விரோதங்கள் ஜெபிக்கிற இடத்திலும் காணப்படுமானால் இயேசுவின் மனதுருக்கும் எங்கே? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் எங்கே? சில ஆசாரியர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். லேவியன் யார்? லேவி கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். லேவி கோத்திரம் தனக்காக ஊழியம் செய்ய வேண்டும். தனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசியே
பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு உலகத்தில் காணப்படுகிற அழிவின் மேலே மனதுருக்கம் இருக்கிறதா? உன் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், குக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உன் உள்ளம் மனதுருகிறதா? இயேசுவின் மனதுருக்கம் எங்கே? ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் இயேசுவின் மனதுருத்துக்குள்ளே வர வேண்டுமே. அவர் உள்ள மனதுருகனது போல இன்றைக்கு இந்த உலகத்தில் அழிவை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஒரு மனதுருக்கம் உங்களுக்கு வர வேண்டும். சுயமான ஜெபம், ஐயோ நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்ற ஒரு கவலை இன்றைக்கு தேவாலயத்துக்குள்ள வருகிற லேவி கோத்திரத்துக்கும் ஆசாரியருக்கும் இருக்கிறது. ஆனால் வழி அருகே அடிபட்டு கிடக்கிற ஒருவனை பார்க்கிற போது, குத்துயிரும் குலவுயரமாய் நரகத்தின் வசலில் நின்று கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கிற போது மனதுருக்கம் எங்கே? மனதுருக்கம் எங்கே? அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அழியட்டும், நாங்களோ ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுவோமானால், நினைப்போமானால் இயேசுவினுடைய மனதுருக்கம் நமக்குள்ளே இல்லை என்று அர்த்தம். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார், மனதுருகினார், மனதுருகினார். இந்த சமாரியன் போகிறான். அங்கே இந்த சமாரியன் போகும்போது அவன் காயம் கட்டுகிறான், அவன் இரக்கம் செய்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது எதை காட்டுகிறது? இயேசு, நாங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி இயேசுவின் பின்பாக நிறைய பேர் கடந்து போனார்கள். இயேசுவை குற்றம் சாட்ட விதமாக பேசினார்கள். இயேசுவை புறம்பு தள்ளும் விதமாக, நாங்கள் எங்கள் தேவன் மோசேயின் தேவன், மோசே எங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் மோசேக்குள்ளிருந்த மனதுருக்கும், மோசேக்குள்ளிருந்த இரக்கம் அவர்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. அதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். மோசே, தேவன் தம்முடைய ஜனங்களை அழிக்கப் போகிறார். மோசே, இவர்கள் எல்லாம் பாவம் செய்து விட்டார்கள், இவர்களை நான் அழிக்கப் போகிறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்கப் போகிறேன் என்று சொன்னபோது மகிழ்ச்சியோடு மோசே ஓடி இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு ஓடி இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆம், நீங்க சொல்லுகிறபடி இவர்கள் பாவம் செய்கிற கூட்டங்கள், வணங்க கழுத்துள்ளவர்கள், நீங்க சொல்லுகிறபடி தான் நடக்கிறார்கள். என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்குள்ள ஒரு ஜாதியை உருவாக்கும், நாங்கள் உமக்காக உண்மையாக வாழ்வோம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மோசேனுடைய உள்ளம் அப்படிப்பட்டது அல்ல, இரக்கமான உள்ளம். இந்த ஜனங்களை பார்த்து இவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளும், இல்லை என்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி கூறினான். என்ன ஒரு இரக்கம்! எவ்வளவு பெரிய இரக்கம் மனிதனுக்கு! மனிதர்கள் இன்றைக்கும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் மனிதர்கள் இரக்கமுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை போல இரக்கம் காண்பிக்கிறவர்களை மனிதர்களை இன்றைக்கும் உலகத்திலே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும், அவருடைய அன்பை நமக்கு காட்ட வேண்டும். இந்த லேவியனுக்கும் மனதுருக்கம் இல்லை, இந்த ஆசாரியனுக்கும் மனதுருக்கம் இல்லை. ஆனால் இந்த சமரியனுக்கு மனதுருக்கம் வந்துவிட்டது. இயேசு கூறுகிறார், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். நீங்களும் பிறரை பார்க்கிற போது அப்படிப்பட்ட மனதுருக்கத்தோடு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மனதுருக்கமுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் ரட்சிப்பு உங்களுக்குள் இருந்தால், இயேசுவை போல சுபாவம், இயேசுவை போல அன்பு உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பொறாமை, எரிச்சல், பகை, வைராக்கியம், கசப்பு, இவைகள் எல்லாம் எடுத்து போட வேண்டும். உங்களுக்கு முன்பாக அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற மக்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். ஏசாயா தீர்க்கதரிசனம் 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்
என் கிருபை உங்களை விட்டு விலகாது இருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை உங்கள் பேரில் நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறார். தேவன் மனதுருகிறவர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்றென்றைக்கும் தேவன் நினைத்து பார்க்கிறவர். உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? உங்கள் மேல் ஆண்டவர் இன்றைக்கும் மனதுருக்கமாக இருக்கிறார். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் மனதுருக்கும் உங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் செபிக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உள்ளம் ஆண்டவரே துவண்டு போய் கிடக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உள்ளத்தில் ஒரு கலக்கத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்றும். கலக்கம் மாறட்டும், குழப்பம் மாறட்டும். உம்முடைய வார்த்தை மனதுருக்கமுள்ள வார்த்தை அவர்களுடைய காயங்களை ஆற்றட்டும், உள்ளான காயங்களை ஆற்றட்டும் என்று நான் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.